எப்படிங்கெல்லாம் சரி சொல்லிட்டு சும்மா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அந்த வாட்ச்மேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை நீங்கள் பண்ணணும், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்களுக்கு அனுப்பி இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை வந்து சரி பண்ணிட்டு திருப்பி அவங்களே எங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிட்டோம், தேங்க்யூ நீ இப்படி சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கிளாஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, நாங்கள் உள்ள கூட வரல. ஆனால் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எடுத்து பண்ணவே வந்து எங்களுக்கே வந்து எங்களுக்கு தேங்க் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, சார் இதை இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த காலேஜ் 4 வருஷம் வந்து இப்படி ஒரு இப்படியா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அது இருக்குதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சில கோர்ஸ் போயிருப்போம், 2 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருப்பாங்க. இது அப்படி இருக்காது. நீங்கள் வர வர ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வெளியில எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணுங்கிறத ஆரம்பிச்சு அவுட்டர் வேர்ல்டு வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சார் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. This came through my lifestyle, and before this course I don't know how to speak in front of people, but now I have courage to speak in front of many people, and I really like this course. And we have learned lot of soft skills, and this is used for us. And I really want to thank Middle sir, and he always encourages us and inspires us. He never failed to motivate us. Good morning. என்னுடைய லைஃப்ல ரொம்ப சேஞ்ச் பண்ண ஒரு ப்ரோக்ராம் சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து ஃப்ரெண்ட்ல வந்து பேச மாட்டேன், அவ்வளவா பேச மாட்டேன். பேசினா ரொம்ப ஜெனரலாக இருக்கட்டும், இல்லை தைரியம் இல்லாமல் நான் பேசிட்டு போவேன். பட் ஆனால் இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரை சார் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை முடியும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூவில் போய் ஃபர்ஸ்ட் எடுத்ததான் எப்படி போய் உட்காரணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவங்க வந்து சொல்லி கொடுத்தது வந்து லைஃபுக்கு ரொம்ப பிரயோஜனமாச்சு. This class is very useful for us. Nowadays, third year or final year, we are suffering with the stage fear. So to overcome this, who are having the stage fear, please to overcome this, you can attend this class. And about Mithun sir, he is the positive person I ever seen in my life. He taught us very well, and he guided us in the positive way. Whatever the situation is, he taught many things, and we increased our communication also. அதுக்கப்புறம் இந்த டெய்லி வந்து காலையில் வந்தோடனே எங்களை ஒரு மெடிடேஷன் 5 minutes பண்ண சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மியூசிக் போட்டுட்டு அதுலேயே நாங்கள் அப்படியே ரிலாக்ஸாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வேல்யூபிள் டாபிக் டெய்லி ஒன்று இருக்கும். நாங்களே வந்து எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை வந்து பேசணும். ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம கிளாஸ்லேயே எனக்கு முன்னாடி வந்து பேசணும்னு சொன்னாங்கன்னா நம்மளாம் வந்து அப்படியே கை காலாக நடுங்கி என்னெல்லாமோ ஆகும். இங்கே வந்து இங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படி பேசுறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போல நடந்தது, அவங்களோட லைஃப்பில் நடந்தது அப்படி சொல்லிட்டப்போ நம்மளும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே அந்த வந்து நேச்சராகவே வர ஆரம்பிச்சிடும். Provide us such a great opportunity for our final year students. Here we developed our communication skills very well. It made out of fear in public speaking. It is a great opportunity to share our experience with all and to know about their experience. ஆனால் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு நினச்சிட்டு இருப்பீங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு, அதெல்லாம் நம்ம போய் வெளியே போய் கற்றுக்கணுமா அப்படின்னுலாம் இல்லை. இப்போ ஒரு பேசண்ட் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி டெலிவர் பண்ணணும், கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த மாதிரி யோசிக்கணும். கிளாஸ் நினச்சோம் இது சும்மா ஒரு 1 hour தான், ஆனால் நிறைய கற்றுக்கலாம். டைரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரணும்னு நினைச்சேன். நிறைய டைரியன்ஸ் உங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷனை நீங்கள் வளர்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தா 1 month முன்னாடி தான் ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணேன். அந்த இன்டர்வியூ வந்து அப்போ கிடைக்கல எனக்கு. அப்போ தோணிச்சு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்த பிறகு தெரிஞ்சு நம்ம ஏன் இதுவாகலை, நான் கரெக்டாக நம்ம பேசுறது கரெக்டாக கான்ஃபிடென்ஸை கொடுக்கல. ரொம்ப எடுத்துல கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அவங்கள்ட்ட பேசினால தான் எந்த இதுவாகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரொம்ப நம்மளோட பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம கான்ஃபிடென்ஸாக வந்து இருந்தால் அன்றைக்கி பிளேஸாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பேசுகிறோன்னா அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது கிளாஸ் தான். அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த கிளாஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக உட்காந்து அட்டன் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிடும். பெனிஃபிட் என்னன்னா கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு. ஒரு மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லி சொன்னாங்க. எப்படின்னா இன்டர்வியூவில் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, அது இல்லாமல் நிறைய பண்ணான ஆக்டிவிட்டிலாம் நிறைய கூட இருந்துச்சு. அப்படியே சொல்லி அப்படியே வந்து நம்ம கிளாஸ் கூட மட்டும் இன்ட்ராக்ட் ஆகிருக்கும், அப்படி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி போய் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படி சொல்லி முன்னாடி வந்து ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு நீங்கள் இந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கொடுப்பாங்க. உண்மைக்குமே நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது அதை ஃபீல் பண்ணி நம்ம அதை பண்ணுவோம். அப்படின்றப்போ நம்ம வந்து
என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படுன்றத வந்து நம்ம கற்றுக்குவோம். இன்னொரு டீம் வந்து பண்ணுறப்போ அவங்க என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாமே இதில் இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.